Good evening. I'm S. Sabanayagam, Assistant Professor, Department of Mechanical Engineering, King's College of Engineering, Punavakulam, and I had made this video on ME 8691 Computer Aided Design and Manufacturing. Right. In this video, we are going to cover the topics: Introduction, Product Cycle, Design Process, and Design Model. Introduction: CAD. As we know that Computer Aided Design, which is nothing but CAD. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 2D தெரிஞ்சிருக்கோம், 3D தெரிஞ்சிருக்கோம். ஸோ 2D அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ ஒரு பிளேனில் நீங்கள் பார்க்கக்கூடிய டிசைன். 3D அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் இசட் ஆக்சஸ், 3 டைமென்ஷனல். அண்ட் 2.5D இது ஒன்றும் புதுசு கிடையாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டாபிக்ஸ் தான். பட் என்ன 2.5D அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா, ஒரு 2 டைமென்ஷனல்ல ஒரு டயக்ராம், ஒரு டிராயிங்கோ இல்லை ஒரு பிளேனில் ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சிட்டு அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ அதுக்கு பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்க தெரியுங்களா, லேயரிங், ஷேடோவிங். ஸோ அதெல்லாம் என்னதுன்னா 2.5Dன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டிசைனை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு மாடலாக கன்வெர்ட் பண்ண முடியும், அந்த டிசைனை நம்ம 3 டைமென்ஷனலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதை டெஸ்ட்டும் பண்ண முடியும். டெஸ்ட் எதில் பண்ண முடியும் அப்படின்னா கேடில் பண்ண முடியாது, அதுக்கு தனியாக அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் வி நோ தட் ஆன்சஸ். ஸோ அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் கேட். ஸோ இது கேடோட யூசஸ் என்ன அப்படின்னா, ஸோ முன்னாடியெல்லாம் எதில் வரைவாங்க அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி நம்ம ஐ மீன் பிஃபோர் த கம்ப்யூட்டேஷன். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் உதவினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஃபீல்டுலேயும் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ், இன்ஜினியரிங், மெஷினரி, மெடிக்கல், ஸோ வாட் எவர் த ஃபீல்டு இஸ், ஸோ அந்த ஃபீல்டில் அங்கே தேவைப்படக்கூடிய டூல்ஸை நம்ம இங்கே டிசைன் பண்ணலாம். அண்ட் மோரோவர் அந்த டூல்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் த்ரூ அனலைசிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதில் ஒரு அனலைசிங் சாஃப்ட்வேர் தான் ஆன்சஸ். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதுலேயும் இருக்குது. நம்ம மாடலிங் சாஃப்ட்வேர்ஸுக்கு எப்படியெல்லாம் சாலிட் ஒர்க்ஸு, இனோகிராஃபிக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதே மாதிரி அனலைசிங் சாஃப்ட்வேர்ஸுக்கு நிறைய இருக்குது. சைக்கிள். ஸோ ப்ராடக்ட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் சைக்கிள் இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் ஆப்ரேஷன் இருக்கிறது தான் நம்ம சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராடக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு திங் கஸ்டமர்ஸ் தான். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை, மார்க்கெட்டில் என்ன தேவை அப்படிங்கிறதுலேருந்து என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸோ என்ன ஸ்கோப் இருக்குது, இப்போ நம்ம அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை நம்ம மேனுஃபேக்சரும் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு டிமாண்ட் இருக்குமா, லைக் நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணியோ அது ப்ராஃபிட்டபுளாக போகுதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்ததாக வரும் அது. ஸோ இப்போ அதில் நம்ம எக்ஸிஸ்டிங்கில் என்னென்னலாம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈவன் நம்ம டேபிள் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ டேபிள் எடுக்கிறோம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் டேபிளில் என்ன இருந்தது, ஜஸ்ட்டு மேலே புக்ஸோ இல்லை உட்காந்து படிக்கிறதுக்கு, ஸோ அந்த கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இப்போ நிறைய டேபிளே என்ன பண்ணலாம், பென் ஹோல்டரு, ஸோ மொபைல் ஹோல்டர், ஸோ லேப்டாப்க்கு சார்ஜிங் போர்ட்ஸு, ஸோ இது ப்ளஸ் டெஸ்க்டாப்பாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா த்ரூ விஜிஏ, பவர் கார்டு, மவுஸ் வயர்ஸு, கீபோர்ட் வயர்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அது எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன். ஸோ இதெல்லாம் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். ஸோ நம்ம டேபிளுக்கு ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் கொண்டு வர்றது, இதெல்லாமே டிசைன். அது எதுக்குள்ளே வருது அப்படின்னா ப்ராடக்ட் சைக்கிள். எகைன் பின்னாடி போய் காட்டுறேன். ஸோ சிந்தசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்க்கலாம். டிசைன் நீட்ஸ் டிஃபைன் பண்ணுறது, ஸோ அது சம்மந்தமான ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா டிசைன் ப்ராசஸ், ஐ மீன் சிந்தசிஸில் வரும். அண்ட் சிந்தசிஸ் அப்படிங்கிறது உங்களோட நீங்கள் அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராடக்ட்டு இதை தான் இப்படி கொண்டு வரணும், இதான் அதோட டிசைனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிராண்டை டிஃபைன் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள்
ஸோ அண்ட் தென் த ஃபேஸஸ் இன் டிசைன் ஆர் ஜென்ரல் டிசைன். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக்காக ஷிங்லே மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நீடு. ஸோ கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவை. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம். கஸ்டமர்ஸுக்கு இதுக்கு தேவை, அது கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம். ஸோ இப்போ நிறைய நீங்கள் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்து அது ஏன் சக்ஸஸ் ஆகலை, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் சிந்தசிஸ்லேயும் வரப்போகுது. அண்ட் தென் நீங்கள் பண்ண டிசைனை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது உங்களோட ப்ராடக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு. ஸோ அதை இவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், ஃப்ரம் த பிகினிங் நம்ம கரெக்டான லைனில் கரெக்டான பாத்தில் தான் போகிறோமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ஐட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேஜஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐட்ரேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை ரிஃபைன் பண்ணி அதை ஒரு சப்ஸ்டேஜாக காட்டுறது. ஸோ அண்ட் தென் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுனா a group of people will analyze this. அதாவது நீங்கள் பண்ண டிசைன் இது வந்து சூட் ஆகுமா. ஸோ அண்ட் தென் த அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த டிசைன் ப்ராசஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லை, இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் எய்டட் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அப்போ இந்த டிசைனை எப்படி பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெகுலர் டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன. மேலே பார்த்தீங்க இல்லையா, ரெகக்னேஷன் ஆஃப் நீடு, டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம், சிந்தசிஸ், அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், இவாலுவேஷன், ப்ரெசன்டேஷன். ஸோ இது ரெகுலர் டிசைன் ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கே கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் மேனுவலாக தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ஸ்டடி, அதுக்கப்புறம் அதை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதுதான் இதில் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு டிசைன் கொடுக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ நான் இங்கே டிசைன் சொல்லிட்டு இருக்கிறது ப்ராடக்ட் சைக்கிள்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன ப்ராடக்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். இனிஷியலாக சொன்னது தான், சேரா, டேபிளா, பென்னா, வாட் எவர், மொபைல் ஃபோன். ஸோ அதெல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு லைஃப் சைக்கிள். நீங்கள் வந்து இதுதான் என்னோட டிசைன், இது என்னோட ப்ராசஸ், இது என்னோட ப்ரொடக்ஷன், குவாலிட்டி எல்லாம் வெரிஃபை, நான் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எடுக்கிறேன். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன் ப்ரொடக்ஷனை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனா எங்கே ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை நான் ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் நான் என்னோட டிசைனை டிஃபைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எகெயின் ப்ராசஸ், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், எகெயின் ஃபீட்பேக். ஸோ அதை மாதிரி போகிறது லைஃப் சைக்கிள், ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள். டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் டிசைன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு அங்கம் தான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இப்போ இங்கே இப்போ பார்ப்போம் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம் வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உள்ளது தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சிந்தசைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, ஆப்டிமைஸ், இவாலுவேஷன், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனாலிசிஸ், டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன், ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். ஸோ ஜியோமெட்ரிக் மாடலிங். ஸோ ஜியோமெட்ரினா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஜியோமெட்ரி பாக்ஸ் நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். என்ன இருக்கும் அப்படின்னா காம்பஸ், டிவைடரு, ஸ்கேலு, ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பேசிக் டைமென்ஷன்ஸ், நீங்கள் லைனு, ஆர்க்கு, சர்க்கிள் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு. அண்ட் தென் இன்ஜினியரிங் அனாலிசிஸ். ஸோ இப்போ அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். அப்போ முன்னாடி இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் மாதிரி செய்வாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, இல்லை மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் இல்லை இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரியா. ஸோ இப்போ மாடல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ப்ராடக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே சின்னதாக காட்டுறது. ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ஒர்க்கிங்கோட காட்டுறது. ஸோ இப்போ இன்ஜினியரிங் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியும். இப்போ நம்ம ஒரு சேரை வந்து கேட், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனில் நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் டூல்ஸ், 2D டூல்ஸ் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இல்லை 3D டேரெக்டாக மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் நம்ம 3Dலையும் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அதை நம்ம எங்கே இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அனலைசிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கு இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்மளோட அடுத்தடுத்த யூனிட்ஸில் இருக்குது, எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்ஜினியரிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இசிஜி மிஷின் தான். ஸோ இப்போ இசிஜி மிஷின் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். அந்த ஒரு கர்வ்ஸ் வருது இல்லைங்களா, சைனோசாய்டல் வேவ்ஸ், நமக்கு அதுதான் தெரியும். ஸோ நம்ம ஆக்டிவாக இருக்கோமா, ஹார்ட் ரேட் கரெக்டான இதில் இருக்கா, ஃப்ரீக்வன்சியில் இருக்கா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அந்த இசிஜி மிஷின் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட டிசைனை முதற்கொண்டு என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக
அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக சொல்கிறது தான் இந்த இது. ஸோ ரெகக்னிஷன் ஆஃப் நீட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட் ஹேவ் டு பி ஐடென்டிஃபைடு. ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமர்ஸுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி, இல்லை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களால் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ண முடியுமா. அண்ட் தென் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இன் த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங்லேயே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பட் ஆனால் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இப்போ ப்ராப்ளம் இன் த சென்ஸ் எப்படி சொல்லலாம்னா லைஃப் டைம் சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு செல்ஃபோன் பேட்டரியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50,000 சைக்கிள்ஸ் தான் வருது, இல்லை 5,000 சைக்கிள்ஸ் தான் வருது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். எனக்கு 5,000 சைக்கிள்ஸ் பத்தாது. ஸோ நான் வந்து அந்த பேட்டரிக்காக நான் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 600 or 700 rupees அப்படின்னா, ஸோ அது வந்து எனக்கு 5,000 சைக்கிள்ஸுங்கிறது இஸ் நாட் எனஃப். ஸோ அது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 சைக்கிள்ஸ் அது கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த பேட்டரியை நீங்கள் எப்படி அந்த இத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ண முடியும் டிசைன். ஸோ அதை நீங்கள் define பண்ணுறது தான். இட் இன்க்ளூட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், காஸ்ட், குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு அந்த பேட்டரி சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ டைமென்ஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து காம்பேக்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் என்னதான் ஒரு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இல்லை எனக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது, எனக்கு ஃபோன் 6 inch 7 inchesக்கு வேணும் அப்படின்னா ஃபேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் வேணும் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ காஸ்ட்டு, குவாலிட்டி, காஸ்ட் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, குவாலிட்டி சரியில்லை, ஸோ பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, ஸோ எனக்கு திருப்பி வேணும். ஸோ இதெல்லாமே என்னது ப்ராப்ளம்ஸ். சிந்தசிஸ் அப்படிங்கிறது develops number of designs to meet the requirement of design brief. So இப்போ number of possible solution, அதுலேருந்து ஒரு optimized solution தான் என்னவா இருக்கும் அப்படின்னா successful டிசைனாக இருக்கும். ஸோ number of possible solution அப்படிங்கிறது n number of solution வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இங்கே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகணும் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து தஞ்சாவூர், நம்ம காலேஜ் வந்து இருக்கிறது தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்லேருந்து நான் ட்ரிச்சி போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு பைபாஸ் ரூட் தான் நம்ம இப்போ இங்கே காட்டுறது. ஸோ இப்போ அதே தஞ்சாவூர் டு கும்பகோணம் அப்படின்னா பைபாஸ் ரூட்டும் இருக்குது, நார்மல் ரூட்டும் இருக்குது. ஸோ இப்போ 2 பாசிபிள் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதில் எது பெஸ்ட் சொல்யூஷன், எது பெட்டர் ரோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்ம சீக்கிரமாக போகணும், லைக் வந்து பாடி பெயின் இல்லாமல் போகணும் அப்படிங்கும்போது பெட்டர் ரூட் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்டர் ரூட்டை சூஸ் பண்ணுறது ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது வெதர் பைபாஸும் இருக்குது, சிட்டிக்குள்ளே போய் போகிறதும் இருக்குது. ஸோ இது 2 பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அனலைசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஈச் டிசைன் ஃப்ரம் சிந்தசிஸ் ஸ்டேஜ் இஸ் அனலைஸ்ட் அண்ட் ஆப்டிமைஸ்ட், ஒன் இஸ் செலக்டட். ஸோ மேலே சொன்னது தான். பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் ரீடிசைன்டு. ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அனலைசிஸ்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அனலைசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஸ்டேஜில் தான். அகெயின் and next step is evaluation. In the stage, optimized design from the previous stage is checked for all specification mentioned in the design brief. Design brief அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேராமீட்டர்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையுமே உங்களோட டிசைனில் காட்ட முடியாது. ஸோ இப்போ கட் ஷார்ட் பண்ணி எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தான் டிசைன் ப்ரீஃபில் காட்டியிருப்பீங்க. ஸோ அதில் தான் இந்த ஆப்டிமைஸ்டு டிசைன் ஃப்ரம் த வேரியஸ் ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ் செக்ட் ஃபார் ஆல் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன்ட் இன் த டிசைன் ப்ரீஃப். உங்களோட டிசைன் ப்ரீஃபில் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் இருக்கா செக் பண்ணிக்கிறது. ஸோ அதான் எவாலுவேஷன். ஸோ பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வெல் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்மளோட கடமை என்ன அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இன்ஜினியரிங் இந்த செமஸ்டர் கரண்ட் செமஸ்டரில் என்ன பேப்பர்ஸ் இருக்கோ அந்த பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா தரவாக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதை நம்ம மக்கப் பண்ணாமல் கான்செப்ட்ஸை வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் குவாலிட்டி, ரிலையபிலிட்டி. ஸோ குவாலிட்டி, ஸோ அப்படி வரும்போது தரம், அதை தான் சொல்லுவோம், தரமாக இருக்கா இல்லையா, நீங்கள் கொடுக்கக்கூடிய மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு அது வர்த்தபலாக இருக்கா இல்லையா. அதே மாதிரி அதோட டிசைன் ப்ரீஃப். ஸோ அந்த டிசைன் ப்ரீஃப் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ராடக்ட் இதுக்காக தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு பேராமீட்டர் அது ரீச் ஆயிருக்கா. ஸோ அதான் குவாலிட்டி. அண்ட் தென் ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிலையபிள்,
இப்போ எனக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை நான் தஞ்சாவூர் தான் என்னோட ஹெட் ஆஃபீஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்னா அட் த சேம் டைம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட எனக்கு இதே ப்ராடக்ட் இதே டிசைன் இதே அதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அதை தான் ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த்ரூ அவுட் த யூனிவர்ஸ் த ப்ராடக்ட் ஷுட் பி ரிலையபிள். ஸோ இப்போ எனக்கு இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பை எனி சான்ஸ் ஒரு டூரிசம் மாதிரி வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிருப்பீங்க நல்லா இருக்குன்னு, அங்கே ஏதாவது ஒரு ஸ்பேர் போயிருக்கலாம். ஸோ அந்த ஸ்பேர் வந்து எனக்கு அங்கேயும் கிடைக்கணும், என்னோட நேட்டிவ்லையும் கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னதுன்னா ரிலையபிள். ஸோ அட் த லாஸ்ட் presentation after the product isn't passing through the evaluation stages, drawings, diagrams, material specification, assembly list, bill of materials, etc. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ணேன், ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ என்னோட ப்ராடக்ட் இதுவாக தான் இருக்க போகுதுங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டு டிசைன் பண்ணேன். அந்த சக்ஸஸ்ஃபுல் டிசைனை ஆப்டிமைஸ்டு டிசைனாக ஒன்று கொண்டு வந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன்ஸ்லேருந்து. ஸோ அதை நான் ப்ராசஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணேன். ஸோ அதுக்கு எனக்கு இந்தந்த ப்ராசஸுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது தான் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது ஸ்பேர்ஸு. ஸோ அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பேர்ஸுங்கிறது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் தான் இருக்கும். ஸோ அசம்பிளி லிஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் அசம்பிளிஸ் அதில் வந்தது, மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டிசைன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறது. இந்த ஐட்ரேஷன்ஸ்னு சொன்னேன் இல்லையா ஒரு டிசைன் பார்க்கும்போது, ஸோ அதை இங்கே காட்டுறது. ஸோ ரெகக்னேஷன் ஆஃப் நீடுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிலேருந்து எகெயின் எங்கே போகுது அப்படின்னா ஃபீட்பேக். ஸோ இப்போ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படிங்கிறது என்ன, ஃபீசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி அந்த ஃபீசிபிள்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதும். ஸோ அதுலேருந்து எகைன் ஃபீட்பேக் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸு ரெக்குயர்மெண்ட்டு ரிஃபைன் பண்ணுறது. அண்ட் தென் கிரியேட்டிவ் டிசைன் சிந்தசிஸ், ப்ரிலிமினரி டிசைன் ஃபஸ்ட்டு. ஸோ இது எங்கே போகுது, ஃபீசிபிள்லேருந்து கிரியேட்டிவ் டிசைன் சிந்தசிஸ்க்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அது எங்கே வருது, ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேருந்து ப்ரிலிமினரி டிசைன். ஸோ ப்ரிலிமினரி டிசைன் அப்படின்னா அது இட் கேன் கோ ஃபார் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ஆர் ரிஃபைன்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் ப்ரிலிமினரி டிசைன். ஸோ அதுலேருந்து டீடைல்டு டிசைன், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் பில்டிங் அண்ட் டெஸ்டிங். ஸோ இப்போ இங்கே ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன ப்ராடக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதையே காம்பேக்டாக பண்ணி அதே ஆப்ரேஷன்ஸை பண்ணியே காட்டுறது தான் ப்ரோட்டோடைப். ஸோ அண்ட் தென் டெஸ்ட் பண்ணுறது, டிசைன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ப்ராடக்ட் ரிலீஸ். ஸோ உங்களோட ப்ரோட்டோடைப் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, டிசைன் பண்ணி ப்ரோட்டோடைப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் போய் தான் ப்ரோட்டோடைப்பும் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நீங்கள் பண்ண நினச்சா ஆப்டிமைஸ் ப்ராடக்ட் வந்துருச்சா, ஸோ அதை இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிசைன் ஃபார் ப்ராடக்ஷன்லேயே தெரிஞ்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்டை ரிலீஸ். அண்ட் தென் மார்ஃபாலஜி ஆஃப் டிசைன். மார்ஃபாலஜி design refers the study of chronological structure of design projects. So chronological அப்படின்னா as it is. ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன தேவை, மார்க்கெட் டிமாண்ட் என்ன இருக்குது, கஸ்டமருக்கு என்ன நீடில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணுறது, நம்பர் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன். ஸோ அதுலேருந்து ஆப்டிமைஸ்டு ஒன்று. ஸோ அதை நீங்கள் டீட்டெயில்டு டிசைனாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப், அதை டெஸ்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இவாலுவேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டிசைன் ப்ரீஃபு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஆர்டர் வர்றது தான் உங்களோட க்ரோனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா 7 phases. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேஸஸ். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆர் கான்செப்சுவல் டிசைன். ஸோ கான்செப்சுவல் டிசைன் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, BMW, ஆடி, பென்ஸ். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ், 4 வீலர்ஸு. ஸோ இப்போ இது எல்லாமே லக்ஸரி வெஹிக்கிள்ஸ். ஸோ என்னோட கான்செப்ட் வந்து லக்ஸரி வெஹிக்கிளா இல்லை வந்து நம்ம மாருதி சுசுகி. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது கொஞ்சம் லோ லெவல் இருக்கக்கூடியது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்கானமி கிளாஸு. ஸோ இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து எக்கானமி பீப்புளுக்கு ரீச் ஆகணுமா, லக்ஸரி பீப்புளுக்கு ரீச் ஆகணுமா. ஸோ இப்படி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ 4 வீலர்ஸ் நம்மளோட லக்ஸரி வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்கானமி கிளாஸ் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக்ஸ் மாறும். ஸோ உங்களோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் மாறும், ஃபீச்சர்ஸ் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் மாடல் அப்படின்னா ஸோ அதோட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். உங்களோட ஸ்டியரிங்லேயே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் கால் பிக்கு, கால் எண்டு. ஸோ இது எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த டவுன் வேரியன்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்டியரிங்கில் இருக்காது. ப்ளஸ் வந்து
விண்டோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விண்டோஸு, ஸோ அதுக்கப்புறம் மேனுவல், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்பே வந்து பை மீன்ஸ் ஆஃப் மேனுவல் கீ அண்ட் தென் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸ். ஸோ பட்டன் கீ பவர் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஸோ ஈவன் இந்த ஃபோர் வீலர்ஸ்லேயே. ஸோ இது எல்லாமே கான்செப்ட்ஸ் தான். ஸோ என்னோடது எக்கானமியில் வருது, லக்ஸரியில் வருதா அப்படிங்கிறது இதில் வரும். ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 ப்ரிலிமினரி டிசைன் அண்ட் எம்பாடிமெண்ட் டிசைன். ஸோ ப்ரிலிமினரி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸில் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ப்ரிலிமினரி டிசைன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எம்பாடிமெண்ட் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரிலிமினரி டிசைனில் டிசைன் ஸ்டார்ட் ஆகும்போது இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம், மைனர் டிஃபெக்ட்ஸு இல்லை மைனர் என்னோட டூல்னால அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஷார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எம்பாடிமெண்ட் டிசைன். ஸோ அதான் a surviving solution is tentatively accepted for further examination. Synthesis or initiated the major design parameters must be controlled to maintain tolerance, meet customer feedback, testing. So இதெல்லாம் phase 3 detailed design. So இப்போ இதில் பார்த்தீங்கன்னா to prepare major layout, deciding various dimensions of components, preparing specifications, testing the prototype and redesign. So இப்போ இங்கே தேர்ட் ஃபேஸ்லேயே டீட்டெயில் டிசைன்லேயே என்ன வந்துருச்சு, உங்களுக்கு ப்ரோட்டோடைப் வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் வரைக்கும் வருது அப்படின்னா, ஸோ அதோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். ரொம்ப டீட்டெயில்டு அப்படின்னா இந்த டிசைனில் எந்த வித டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கட் ஷார்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே லேஅவுட்டில் இருக்கணும். ஸோ இப்போ வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், அதோட காம்போனன்ட்ஸோட வேரியஸ் டைமென்ஷன்ஸையும் இங்கேயே டிசைன் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் அப்படின்னாலே மொத்த டிசைனும் ஆப்டிமைஸ்டு டிசைனே கொண்டு வந்ததுக்கு ஈக்குவல். தென் ஃபேஸ் ஒரு பிளானிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் பார்த்ததுக்கப்புறம் ஸோ அதில் என்ன உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டி வருதையோ அதை வந்து டிசைன் ப்ராசஸில் போய் எகெயின் டிஃபைன் பண்ணி ரீடிஃபைன் பண்ணி டிசைனே புதுசாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ எகெயின் அதுக்கப்புறம் அது எங்கே வரும் அப்படின்னா டீட்டெயில் டிசைன் வரும், அதுலேருந்து ப்ரோட்டோடைப் வந்துடும். ஸோ அதோட அந்த ஃபேஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஃபேஸ் 4 பிளானிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கே ப்ரொடக்ஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராசஸஸ்லாம் எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் போகிறது, ஃபிக்ஸ்டர்ஸு, ஸோ டூல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளானிங் த குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம், ப்ரொடக்ஷன் பர்சனல். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எகெயின் ப்ரியராக இன்ஃபர்மேஷன் போயிடுறது. ப்ரொடக்ஷன் பர்சனல் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோபேக் சிஸ்டம். ஸோ இப்போ ஃபீட்பேக் சிஸ்டம், எங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் உடனே அதை ரெக்கவர் பண்ணி உங்களோட ப்ரொடக்ஷன் எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் ஆகாமல் ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா ஸ்டேஜஸ். 5 பிளானிங் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ உங்களோட ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் எண்டு ப்ராடக்டாக வந்துருச்சு. உங்களோட டிசைன்லேருந்து ப்ரிலிமினரி டிசைன் டீடைல்டு டிசைன்லேருந்து ப்ராசஸை பிளான் பண்ணி ப்ரொடக்ஷனை பிளான் பண்ணி எங்கே வந்திருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது எங்கே பண்ண போகிறீங்க, மார்க்கெட்டில் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்படி அட்ராக்டிவாக அதை பேக் பண்ணுறது. ஸோ வேர் ஹவுசிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட எண்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டு போகக்கூடியது, அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதான் வேர் ஹவுசிங். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எகெயின் ப்ராடக்ட் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பேக் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ஒரு கிரேஸே இருக்காது. ஸோ இப்போ என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ அவங்களோட என்ன நீடோ அதை தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டிசைன் பண்ணி ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. பட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அந்த கியூரியாசிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. ஸோ அண்ட் தென் phase 6 planning for consumption. So design for maintenance, reliability, safety, convenience, use, economic operation. ஸோ இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இந்த ஃபேஸில் வரும். ஸோ இப்போ ரிலையபிள் அப்படின்னா நீங்கள் பண்ண பிளான்ட்லேருந்து எங்கே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அங்கேயே இங்கே வந்து தான் அதோட ஸ்பேர்ஸோ இல்லை வந்து ரிப்பேரிங் ஒர்க்கோ பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே கிடைக்கிற மாதிரி. அண்ட் தென் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ ஒரு நம்ம வெஹிக்கிளே வாங்குறோம், எவ்ரி 10,000 kilometers இட் ஷுட் கோ ஃபார் சர்வீஸ். ஸோ அப்போ அதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அது ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதோட கேலிபிரேஷன் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுதான் மெயின்டெனன்ஸ். அண்ட் தென் சேஃப்டி, கன்வீனியன்ஸ் யூஸ், எக்கனாமிக் ஆப்ரேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட், பிளானிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட், டிசைன் டு ரெடியூஸ் த ரேட், டிசைன் ஃபார் ஃபிசிக்கல் லைஃப் டு மேட்ச், design the product so that reusable materials. ஸோ இப்போ reusable materials அப்படின்னா இப்போ நம்ம பிளாஸ்டிக்லாம் எகெயின்
அது வந்து நான் பயோடிகிரேடபிள். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரீயூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸாக பார்த்து முதல்லயே உங்களோட டிசைனுக்கு அப்புறம் நான் இந்த மெட்டீரியலில் பண்ண போகிறேன், அந்த டீட்டெயில் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டீரியலை சூஸ் பண்ணுறது. டிசைன் டு ரெடியூஸ் த ரேட். ஸோ இப்போ உங்களால் எங்கேயாவது ரேட்டை கட் ஷார்ட் பண்ண முடியுமா? இப்போ எந்த ப்ராசஸ் நிறைய காஸ்ட் இன்க்யூர் ஆகுது அதை எங்கே கட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் லைஃப் டு மேட்ச். ஸோ இப்போ உங்களோட ஃபிசிக்கல் லைஃப் இப்போ அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஹவர்ஸ் வருது அப்படின்னா அதை 120 ஹவர்ஸாக கொடுக்க முடியுமா, 200 ஹவர்ஸாக கொடுக்க முடியுமா? ஸோ ஃபிசிக்கல் லைஃப், இதெல்லாம் டிசைன் ப்ராசஸ், உங்களோட ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இதெல்லாம் சொன்னேன். இந்த டிசைன்லேயே மாடல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஷிக்லே மாடல் அப்படிங்கிறது நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அது மட்டும் இல்லை, பால் அண்ட் பெய்ட்ஸ் மாடல், ஒஷுகா மாடல், ஸோ இந்த மாதிரி நைசஸ் ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இந்த ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, collection of information about the design requirements and constraints on the design as well as describing the as design specification. Conceptual design, so concepts, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த கான்செப்சுவல் டிசைன். எம்பாடிமெண்ட் டிசைன் அப்படிங்கிறது மைனர் எரர்ஸ் இருக்கிறத எலிமினேட் பண்ணுறது இல்லை கட் ஷார்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுறதுக்கும் அதே ஆப்ரேஷனை ஒரே ஸ்டெப்பில் பண்ணலாம் அப்படின்னா அந்த 2 ஸ்டெப்பில் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை கட் ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் எம்பாடிமெண்ட் டிசைன். ஸோ டீடைல்டு டிசைன் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஃபேஸு. உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸு, டாலரன்சஸ், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸு, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸு, இது எல்லாமே அது மாடல், ஒஷுகா மாடல். ஸோ இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எகெயின் சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். ப்ரிலிமினரி டிசைன்லேருந்து டீடைல் வரைக்கும் உள்ளது. இது வந்து அன்சூட்டபிள் தென் இட் இஸ் ரீமாடிஃபைட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ப்ரொப்போசல், அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய டீடைல்டு டிசைன் கூட சூட்டபிளாக இல்லை. ஸோ இப்போ இதுதான் அதோட லே அவுட்டு. ஸோ ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ப்ரிலிமினரி டிசைன், டீடைல்டு டிசைன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்பர் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரிலிமினரி டிசைனில் இருக்கும். ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் அப்படிங்கிறது டீடைல்டு டிசைனில் இருக்கும். ஸோ இப்போ உங்களோட ப்ரிலிமினரி டிசைனில் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதில் என்ன நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்கோ அத்தனைக்கு மாடல் கிரியேட் பண்ணுறது, அந்த மாடலை அனலைஸ் எவாலுவேட் பண்ணி பார்க்குறது. இஃப் இட் இஸ் சக்ஸஸ் தென் இந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷனுக்கே போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டைரெக்டாக அது எங்கே போயிடும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளானிங், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங், ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், அதுக்கு போயிடும். இஃப் இட் இஸ் ஃபெயிலியர் ஆர் இஃப் த ப்ராசஸ் ரெக்வயர்ஸ் மோர் டைம், ஸோ இப்போ ஃபிசிக்கலாக, டெக்னிக்கலாக, எக்கனாமிக்கலாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா எகெயின் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிஃபை அண்ட் ரீடிஃபைன். ஸோ அதுலேருந்து எகெயின் மாடல் போகும். எகெயின் அந்த அனலைசிங், எவாலுவேட்டிங். ஸோ இது சக்ஸஸாக இருந்தால் பிளானிங்கோட அந்த இன்ஃபர்மேஷன், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இது எல்லாத்துக்கும் போகும் ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட்டுக்கு. இஃப் த மாடல் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல், தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரீடிஃபைனிங் ப்ராசஸ். அப்புறம் நீங்கள் பார்க்குறது ஏர்லி மாடல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா எகெயின் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசைன் நீடு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசைன் க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்னென்னா பார்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் தான். வேர் த டிசைனர் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் depth investigation of specification which must be met by a new design. Layout is problem identification, preliminary ideas, problem refinement, analysis. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு 3 மாடல் சொல்லியிருந்தேன். ஷிக்லே மாடல், பால் அண்ட் பெய்ட்ஸ் மாடல், அதுக்கப்புறம் ஒஷுகா மாடல், இப்போ ஏர்லே மாடல், ஒரு 4 மாடல் பார்த்துருக்கீங்க. 4 மாடல்லையும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சின்ன சின்ன வேரியேஷன் வந்து ஒரு ஸ்டேஜாக கன்சிடர் பண்ணி அந்த ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் எல்லா மாடலுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இப்போ இதில் பாருங்கள் எகெயின் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, ரெக்குயர்மெண்ட், லிமிட்டேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது 2Dயாவோ 3Dயாவோ நீங்கள் மாடல் கொண்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் கேதர் டேட்டா, எப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இந்த ஏர்லே மாடலில். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். ஸோ இது வந்து இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ இது முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப தேவை அது. ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ ஆஃப்டர் யுவர் ஸ்டடி உங்களோட
ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ அங்கே வரும்போது பிளேஸ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கே என்ன ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் பாசிபிள் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இன்ஜினியர்ஸ் 50 பீப்புள்ஸை உள்ள உட்கார வச்சு சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ எல்லாருமே ஒரே வேர்டு ஒரே சொல்யூஷன் சொல்ல மாட்டீங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லுவீங்க. ஸோ அதில் எது பெஸ்ட் சொல்யூஷன் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து ஸ்க்ரீன் பண்ணி கூட எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறதுனா டு ஃபைண்ட் அவுட் a specific problem for all ideas contribute by its members. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் sketches and notes. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் கிரியேட் மாடிஃபைங் அண்ட் டெவலப்பிங். எது அப்படின்னா ஐடியாஸ் which is nothing but design. ரிசர்ச் எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் டிசைன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கிற ஒரு செஷன் வந்தாலே நியூவாக ஒன்று உள்ள வருது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் அதை எதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னா ரிசர்ச் எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் இட் கேன் பி அப்டைன்டு த்ரூ ரிசர்ச் ஆஃப் சிமிலர் ப்ராடக்ட்ஸ் மேகசின்ஸ் எக்ஸெட்ரா ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டக்ட் சர்வே இட் கேன் யூஸ் டு கேதர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா, நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, ஃபர்ஸ்ட் திங் இஃப் இட் கேன் ரெடியூஸ் ஹியூமன் ஒர்க். ஸோ அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த மாதிரி ஏர்லி மாடலோட அடுத்த இது என்னன்னா டிசைன் ரிஃபைன்மெண்ட் அனலைஸ் டெசிஷன் இம்ப்ளிமெண்டேஷன். வேர்டிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குமே. எல்லா மாடல்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றது. ஸோ அதுக்கப்புறம் கான்செப்ட் கொண்டு வருது. எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இருந்தாலும் என்னோட கான்செப்ட் டிஃபரெண்ட் அப்படிங்கிறத அந்த ஒரு யூனிக்னஸ் கொண்டு வருது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன் டு ரீச் உங்களோட அந்த யூனிக் டிசைன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆப்டிமைஸ்டு டிசைன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பிங், அதுக்கப்புறம் எவாலுவேஷன் அனாலிசிஸ் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்காவான ஒரு டிசைன். ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங், அது ப்ரொடக்ஷன் போகுது, ப்ரொடக்ஷன்லேருந்து மார்க்கெட்டிங், பேக்கேஜிங், ஃபீட்பேக்ஸு. ஸோ எகெயின் எங்கே வருது அப்படின்னா டிசைன் ரிஃபைன்மெண்ட்டுக்கு வருது. இஃப் த ப்ராடக்ட் இஸ் சக்ஸஸ் தென் உங்களோட ப்ரொடக்ஷன் தான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்களே தவிர டிசைனில் ரிஃபைன்மெண்ட் இருக்காது. இஃப் த கஸ்டமர் ஃபீட்பேக் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட், அவங்க ஏதாவது இது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, இல்லை இது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பெட்டராக இருந்திருக்கலாம், இப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் வர வர டிசைன் ரிஃபைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து. இப்போ நம்ம பார்த்தது யூனிட் நம்பர் 1. ஸோ அதில் இந்த டாபிக்ஸ் டிசைன் மாடல்ஸ், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், ஸோ கேடோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.